ஹை டீம், குட் மார்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரையும் வந்து நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா மாரி செல்வி. ஸோ நான் செல்வி டைரக்டர் லெவலில் இருக்கேன். ஸோ நான் இந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ வெளியூர் ஒர்க் போயிட்டு பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ உங்ககிட்ட என்ன பாயிண்ட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்போ நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு டார்கெட்டுங்கிறது இருக்கும். ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக இன்கம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த டார்கெட்டை நம்ம எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு நியூ ஜெனஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் என்னவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 8ங்கிறது போகணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நியூ ஜெனஸ் அப்படின்னாலே நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் 5 இருக்கும். ஸோ 5லேருந்து நம்ம வந்து 8 மூவ் ஆகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம இது 8 இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து 12ங்கிறது போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலுக்குமே வந்து நம்ம ஒரு டார்கெட்டுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம நார்மலாக வந்து நம்மளோட லைஃப்பில் எங்கேயாச்சும் நம்ம போகணும் அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிளேஸுக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து அங்கே போகிறதுக்கு நம்ம வந்து எதில் போகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு திங்கிங் இருக்கும் இல்லையா. ஸோ ஐ மீன் இப்போ ஒரு பிளேஸுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம பைக்கில் போகலாமா, ஸோ இந்த மாதிரி கார், ட்ரெயின், ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா நம்ம எதுலலாம் போகலான்னு சொல்லி ஒரு திங்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த பிளேஸில் போய் என்னெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிளேஸில் அங்கே வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி வந்து போய் வந்து என்ஜாய் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானுமே நம்மளுக்குள்ளே வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு பிளேஸுக்கு போனாலே நம்ம வந்து நம்மளோட மைண்டு வந்து இந்த மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணி ஸோ அது ஒரு நம்மளோட பிரெயினுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வந்து விட்டுரும். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5% நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களோட டார்கெட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா 8 தான். ஸோ இப்போ நீங்கள் 8க்கு நீங்கள் மூவ் ஆகிறதுக்கு உங்களோட டார்கெட்டு நீங்கள் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி ஒரு பிக்கெல்லாம் காமிச்சிருந்தேன். இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு பிளேஸுக்கு போனாலுமே வந்து நம்ம வந்து ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறோம் எல்லாமே வந்து திங்க் பண்ணி நம்ம வந்து ஒரு பிளான்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறோம். ஸோ இது நம்மளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது வந்து. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு லெவல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கான ஒரு டார்கெட்டை நம்ம எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் நியூ ஜெனஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆடியோ உங்களுக்காக தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்மளோட டார்கெட்டை வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டார்கெட்டை வந்து என்ன மாதிரி வைக்க போகிறோம் சொல்லி நம்ம வந்து ஒரு பிளானிங்கிறது போட்டாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து நியூ ஜெனஸாக இருக்கும் போது ஸோ நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களோட குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு எல்டிபி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஐடி போட்டிருப்பாங்க, குரூப்பில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரிலாம் வந்து இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஃபயர் பாஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணணும். உங்களுக்கான டார்கெட் நெக்ஸ்ட்டு லெவல் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ வந்து 5ல் இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களோட டார்கெட் வந்து 8 தான். ஓகேங்களா. ஸோ இந்த 8% போகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், ஸோ என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஸோ சீக்கிரமாக போகிறதுக்கு ஸ்லோவாக போகிறதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் போனால் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்க்க நம்ம வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. நீங்கள் 5ல் இருக்கீங்க அப்போ நான் வந்து 8 போகும்னு சொல்லி ஒரு டார்கெட்டை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து பாருங்கள், ஃபாஸ்ட்டாக 8% பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம நார்மலாக 8%க்கும் அதே இது இந்த ஃபாஸ்ட்டாக 8%க்குள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், 8% தான் நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த 8%க்கும் ஃபாஸ்ட்டாக 8%க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து 2 பிளானுக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம போகிற பிளான் வந்து 8 தான் போக போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 2 வே வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு வே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ 8% அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு வே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 600 பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம வந்து நார்மலாக அக்யூமுலேட்டிவ் பிவி பண்ணி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு +2 பிளானு. செகண்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 282 பாயிண்ட்ஸ் கிட்டே கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து செகண்ட் பிளான். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்போ நம்ம வந்து நார்மலாக 8%, இது வந்து ஃபாஸ்ட்டாக 8%. ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து போகிறது 8 தான். ஓகேங்களா. நம்ம எந்த வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணி போய்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக 8% தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வேயை சூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மூவ் பண்ணுறது தான் சொல்லி இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த வேயை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி வந்து மூவ் பண்ண போகிறீங்க. ஸோ அதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், 282 பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம வந்து சீக்கிரமாக எப்படி வந்து நம்ம வந்து
இந்த 8% வந்து அச்சீவ் பண்ணுறது ஓகேங்களா பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்குள்ளே ஓகேங்களா, நீங்கள் எந்த மந்த்னாலுமே ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் திஸ் மந்த் தான் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க, ஐ மீன் 282 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 8% டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம 8% அப்படின்னா சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் நம்ம வந்து சொல்லுவாங்க ஓகேவா. சரி ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து நீங்கள் இந்த சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 3 ஸ்டெப்பு நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா நீங்கள் வந்து 8% ஓகேங்களா. ஸோ இந்த 8% அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஒரு 3 டிப்ஸ் ஓகேங்களா நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 30 PV ஓகேங்களா. இப்போ 30 PV மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக நம்ம எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸோ அதை வந்து நம்ம வந்து நடந்து போகலாமா, ஐ மீன் பைக்கில் போகலாமா, ஸோ இந்த மாதிரி ட்ரெயினில் போகலாமா, இந்த மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அதே இது நீங்கள் 30 PV வச்சு நீங்கள் மூவ் பண்ணும்போது ஒரு ரன்னிங் வேல போகிற மாதிரி ஓகேங்களா, ஐ மீன் ஒரு சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கு ஒரு ரன்னிங் வேல போகிற மாதிரி ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 PV மாடல் ஓகேங்களா. ஸோ இந்த 60 PV வச்சு நீங்கள் மூவ் பண்ணும்போது இந்த PV அப்படின்னா பாயிண்ட் வேல்யூ, 60 PV வச்சு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீடு வந்து ஒரு சைக்கிள் வேகத்தில் வந்து இருக்கும் ஓகேங்களா. சைக்கிள் வேகத்தில் ஐ மீன் நீங்கள் வந்து அதை நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பிளான் வந்து இந்த 100 PV ஓகேங்களா. 100 PV வச்சு நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களோட ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஃப்ளைட் வேகத்தில் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு நார்மலாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும், 282 பாயிண்ட்ஸாக நம்மளுக்கு வந்து வேணும் ஓகேங்களா. ஸோ அதே இது இந்த மாதிரி 100 PV வச்சு நம்ம மூவ் பண்ணும்போது எவ்வளோ ஃபயராக வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம மூவ் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் இதிலேயே வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து நான் 8% தான் என்னோடய டார்கெட் ஓகேங்களா. அதாவது நான் ரீச் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் வந்து பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் ஓகேங்களா. அந்த 3 ஸ்டெப்புமே வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 ஸ்டெப்பை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் கிளியராக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஸ்டெப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னா இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ இங்கே நார்மலாக வந்து 282 பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிற பிளான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 PV மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு 5% டீட்டெயில்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்து 80 மூவ் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து சொல்ல போகிறேன் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30 PVக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து பாருங்கள் இதில் வந்து நீங்கள் 30 PVன்னு சொல்லி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க ஓகேங்களா. உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லெக்குங்கிறது நீங்கள் வந்து கொண்டு வரீங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களோட A லெக்கு, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களோட B லெக் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கீழே வந்து ஒரு 2 லெக்குங்கிறது இருக்குது. ஸோ அந்த 2 லெக்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே எவ்வளோ டீம் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க, ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் நடந்திருக்கு அந்த பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து 2 லெக் இருக்குன்னு சொல்லி நான் வந்து சொல்லிட்டு ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெக், இது வந்து உங்களோட செகண்ட் லெக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செகண்ட் லெக்கு ஓகேங்களா 2 லெக்கு நீங்கள் வச்சு மூவ் பண்ணி போயிட்டுருக்கீங்க ஓகேங்களா. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு லெக்கை வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு பர்சன் வந்து இருக்காங்க ஓகேங்களா. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து 30 PVக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 30 PVக்கு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, நெய்பர்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து ஒரு 3 பேர்கிட்ட இந்த இடத்துல வந்து இருக்காங்க ஓகேங்களா. ஸோ 3 பேர் நம்மக்கிட்ட இருக்கும்போது இப்போ நமக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு லெக்லேருந்து மட்டுமே நம்மளுக்கு வந்த பாயிண்ட்ஸ் வந்து இப்போ A வந்து 30 PV பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அவங்களோட கீழே உள்ள டீம் மெம்பர்ஸுமே 30 பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 120 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து A வந்து பார்த்திங்கன்னா 30 பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கீழே உள்ள டீம் மெம்பர்ஸுமே 30 பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. மொத்தமாக நம்மளுக்கு வந்து பாருங்கள் 120 கிட்ட கிடச்சிருக்கு. சரி ஓகே, அதுக்கப்புறம் Bயை பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ B வந்து பாருங்கள் 5ல் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே வந்து 4 மெம்பர்ஸ் கிட்ட வந்து இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு கீழே வந்து டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 150 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அவங்க 30 பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அவங்களுக்கு கீழே உள்ள மெம்பர்ஸுமே 30 பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு கீழே வந்து எவ்வளோ பேர்கிட்ட நம்ம அந்த இடத்துல வந்து வேணும் ஓகேங்களா. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 பேர்கிட்டலாம் நம்மளுக்கு கீழே வந்து வேணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரன்னிங் வேல வந்து மூவ் பண்ணிவிட்டு போகலாம் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இன்கம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வந்து இன்கம்காக தான் உள்ளாடி வந்திருப்போம். ஸோ நம்மளுக்கு இதில் வந்து நான் 8% இப்போ வந்து மூவ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து ஒரு 30 PVக்கு நான் பண்ணியிருக்கேன். என்னோடய A லெக்லேருந்து வந்த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து 120, B லெக்லேருந்து வந்த பாயிண்ட்ஸ் 150. இப்போ எனக்கு மொத்தமாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது, எவ்வளோ PV கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு 300 PV கிட்டே இருக்குது ஓகேங்களா.
இப்போ எனக்கு நார்மலாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து 8% தேவை, 282 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம வந்து சீக்கிரமாக மூவ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு எப்படி இன்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் போனஸாக நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட இன்கம் வந்து பாருங்கள், நம்ம செல்ஃபாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ்க்கான இன்கம் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பாருங்கள் 30 விவிக்கு தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 30 விவிக்கு பண்ணியிருக்கோம். ஸோ அதே இது நம்மளோட அந்த 18 இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நமக்கு கம்பெனி சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த 18 வந்து பிஸ்னஸ் வேல்யூ. ஸோ அதே இது இந்த 8% அப்படின்னா நம்ம இருக்கிற லெவல். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 8ல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஓகே, அதே இது 12ல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 8ல் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே உள்ள டீம் மெம்பர்ஸ் வந்து பாருங்கள், உங்களோட ஏ பர்சன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 8ல் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே உள்ள இந்த ஏலக்கில் உள்ள ஃபஸ்ட்டு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் நம்ம இது பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஒரு 3% டிஃப்ரென்ஸுங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இது வந்து. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம செல்ஃபாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ்க்கான இன்கம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு, 43 ரூபா கிட்ட நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இன்கம்மாக. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஏ லெக்லேருந்து வந்திருக்குல்ல அந்த பாயிண்ட்ஸ்க்கான இன்கம் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு டோட்டலாக வந்து பாருங்கள் 120 கிட்ட பாயிண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த 18 வந்து பிஸ்னஸ் வேல்யூ, இந்த 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருந்தேன், நம்மளுக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த 3. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து பாருங்கள் 64 ருபீஸ் கிட்ட மொத்தமாக நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது வந்திருக்கு. ஸோ இந்த ஏ லெக்லேருந்து மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னா 64 ரூபா கிட்ட இன்கம் வருது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த பி லெக்லேருந்துமே. ஓகேங்களா? இப்போ டோட்டலாக 150 கிட்ட நம்மளுக்கு வந்து டோட்டல் இந்த இதில் வந்து பிவி நடந்திருக்கு. ஸோ அப்போது நம்மளுக்கும் அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இந்த 3. ஸோ டோட்டல் நம்மளோட இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 18 ருபீஸ் கிட்ட நம்மளுக்கு வந்து இந்த பி லெக்லேருந்து மட்டுமே வந்து டோட்டலாக இன்கம் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு, 43 ரூபா. ஸோ இந்த ஏ லெக்லேருந்து வந்த பாயிண்ட்ஸ்க்கான இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 64 ரூபா. ஸோ பி லெக்லேருந்து வந்த பாயிண்ட்ஸ்க்கான இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 81 ரூபா. இப்போ மொத்தமாக நம்மளுக்கு டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னா 188 ரூபா கிட்ட நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் உங்களோட இன்கம்மு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக 8% வந்து சீக்கிரமாக நீங்கள் 1 மந்த்லேயே வந்து மூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிஃப்ட் வச்சுருமே வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு 750 ரூபா கிட்ட உங்களுக்கு வந்து கிஃப்ட் வச்சுருமே வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்துட்டிங்களா அதுக்காக தான். ஓகேவா? இது வந்து ஸோ இந்த பிளான் வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டுக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டெப் 2 வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. ஸ்டெப் 2ல் வந்து பாருங்கள், இப்போ வந்து நார்மலாக நம்மளுக்கு வந்து 285 தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பாருங்கள் 60 பிவி அப்போ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா சைக்கிள் வேகத்தை நம்ம வந்து மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த பேனரில். சரி, ஓகே. இப்போ வந்து பாருங்கள் யூ வந்து 60 பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கீழே வந்து ஒரு ஏ லெக்கு பி லெக்குன்னு சொல்லி 2 லெக்கை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ லெக்லேருந்து மட்டுமே வந்த பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து டோட்டல் வந்து பாருங்கள் 120 கிட்ட பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ அதே இது பி லெக்லேருந்து மட்டுமே வந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 120 கிட்ட. ஓகேங்களா? ஸோ 120 கிட்ட. ஓகேங்களா? ஸோ இவங்களும் 60 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டோட்டல் நம்மளுக்கு வந்து பாருங்கள் 120 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ இங்கேயுமே அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஏ லெக்லேருந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 கிட்ட வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம செல்ஃபாக வந்து பாருங்கள் 60 பண்ணியிருக்கோம். நம்மளோட ஏ லெக்கு பி லெக்கு எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு வந்து எப்படியும் ஒரு 300 கிட்ட கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எவ்வளோ நீட் இருக்குது, 282 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து நீட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து 300 கிட்ட கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம சீக்கிரமாக வந்து மூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட 60 பிவி மாடலு. 60 பிவி ஆச்சு நம்ம மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கீழே வந்து பாருங்கள் ஒரு 4 பேரையாச்சும் நம்ம வந்து ஆட் பண்ணி விடணும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 பேர் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ஃபேமிலி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இன்வைட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு 2 பேரை போட்டாலுமே அவங்களுக்கு கீழே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து இன்வைட் பண்ணி கொண்டு வராங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து 60 பிவி வச்சு நம்ம மூவ் பண்ணி நம்ம வந்து 8% மூவ் பண்ணி வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு என்ன மாதிரி இன்கம் கொடுப்பாங்க, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் நீங்கள் ஓகேங்களா 60 பிவிக்கு யூ பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 18 கிடச்சிருக்கு. ஸோ இந்த 8ங்கிறது நீங்கள் இருக்கக்கூடிய லெவல். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் 8ல் இருக்கீங்க அப்படின்னா அதோட 8%. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு மொத்தமாக கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, நீங்கள் செல்ஃபாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து 86 ரூபா. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஏ லெக்லேருந்து வந்த பாயிண்ட்ஸ்க்கான இன்கம் பற்றி பார்க்கலாம்.
ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் டோட்டலாக வந்திருக்கு 120 கிட்ட டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 18ங்கிறது உங்களுக்கு பிஸ்னஸ் வேல்யூ. இந்த 3% அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஸோ ஏக்கும் உங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அந்த 3% ஓகேங்களா. ஸோ அப்போது நம்மளுக்கு மொத்தமாக கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஏ லெக்குலேருந்து வந்ததுக்கான பாயிண்ட்ஸ்க்கான இன்கம் 64 ரூபா. ஸோ அதே இது சேம் ஓகேங்களா. பி லெக்குலேயுமே அதே தான். ஸோ அவங்களும் 120 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸுமே 5 தான், சாரி 3 தான். ஸோ டோட்டல் இன்கம் வந்து பாருங்கள் 64 ரூபா கிட்ட வந்திருக்கு ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மொத்தமாக ஓகேங்களா உங்களோட ஏ லெக்கு பி லெக்கு உங்களுக்கு எல்லாமே சேர்த்து உங்களோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 214 ரூபா கிட்ட உங்களுக்கான இன்கம் வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் வந்து 8% வந்து 1 மந்த்தில் நீங்கள் மூவ் பண்ணி வந்தனால உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 750 ரூபா கிட்ட கிஃப்ட் வச்சுருமே வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 60 PV மாடல் வச்சு நீங்கள் மூவ் பண்ணும்போது ஒரு சைக்கிள் வேகத்தில் மூவ் பண்ணுற போகிற மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ அப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளைட் வேகத்தில் மூவ் பண்ணி போகும்போது நம்மளோட ஸ்பீடு வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு 100 PV மாடல் வச்சு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த 100 PV பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளானை வச்சு நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களோட ஸ்பீடு வந்து எந்த மாதிரி இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ ஓகேங்களா நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு 100 PVக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கீழே வந்து 2 பேர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுருக்கீங்க ஓகேங்களா. ஏ பி ஓகேங்களா. உங்களுக்கு கீழே வந்து 2 பேரும் ஆட் பண்ணி விட்டுருக்கீங்க. ஸோ அவங்களுமே 100 PVக்கு பர்ச்சேஸுங்கிறது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போது உங்களுக்கு டோட்டலாக வந்து பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்திருக்கு 300 கிட்டே கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு நீட் இருக்கிறது பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் 282 மட்டும் தான் ஓகேங்களா. ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தனால ஒன்றும் தப்பு இல்லை ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்கம் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இதில் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் 300 பாயிண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து மூவ் ஆகி வந்துட்டீங்க ஓகேங்களா. 8% மூவ் ஆகி வந்துட்டீங்க. ஸோ அப்போது உங்களோட இன்கம் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செல்ஃபாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ்க்கான இன்கம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நீங்கள் 100 PVக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கீழே வந்து பாருங்கள் ஏபிக்கான இன்கம் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ நீங்கள் செல்ஃபாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து 100. ஸோ அதே இது இந்த 18 வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இப்போ உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் வேல்யூ ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த 8% அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய லெவல் ஓகேவா 8%. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டோட்டல் இன்கம் நம்ம மல்டிப்ளேட் பண்ணும்போது 144 ரூபா கிட்ட நமக்கு இன்கம் எதுவுமே வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஏ லெக்குலேருந்து நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து எவ்வளோ வந்திருக்கு. ஸோ அவங்களுமே 100 PVக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கும் அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஓகேங்களா. ஸோ நம்ம 5 இருக்கோம், அவங்க 8 இருக்காங்க. அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3. அப்போது நம்மளுக்கு டோட்டல் இன்கம் வந்து பாருங்கள் 54 ரூபா கிட்ட ஓகேங்களா. நம்மளோட ஏ லெக்குலேருந்து நம்மளுக்கு வந்து இன்கம் 54 ரூபா ப்ளஸ் நம்மளோட பி லெக்குலேருந்து வந்து இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 54 ரூபா ஓகேங்களா. நம்ம டோட்டலாக நம்மளுக்கு மல்டிப்ளேட் பண்ணும்போது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 252 ரூபா நம்மளுக்கு வந்து இன்கமாக வந்திருக்கு சரிங்களா. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிட்டீங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களோட ஃப்ளைட் வேகத்தில் போகிற மாதிரி தான் அந்த 100 PVங்கிறது. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக மூவ் பண்ணி வந்தனால உங்களுக்கு கம்பெனி சைடில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிஃப்ட் வச்சுட்டு வந்து 250 ரூபா கிட்டே கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, இந்த லெவலில் சீக்கிரமாக மூவ் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்ட் வச்சுருமே அந்த இடத்துல வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன இந்த 3 பிளானுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் நியூ ஜெனரேஷனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் அடுத்த லெவல் வந்து 8 தான் ஓகேங்களா. ஸோ அப்போது வந்து நீங்கள் எந்த பிளானை பண்ணி சூஸ் பண்ணால் நம்ம வந்து சீக்கிரமாக வரலாம் சொல்லி நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி ஒர்க்குங்கிறது பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக புரியல அப்படின்னாலுமே அகைன் அந்த வீடியோங்கிறது ஃபுல்லாக லிசன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஏன்னா நான் வந்து நிறையா பிளான் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ நிறையா அந்த கொஞ்சம் மேக்ஸ்லாம் இது பண்ணி சொல்லியிருந்தேன். போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பி இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அப்போது நீங்கள் வந்து திரும்ப அகைன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுமே சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக 8% கொண்டு வரலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கீழே உள்ளவங்களும் ஒரு அச்சீவ் பண்ண நீங்கள் வச்சாலே நீங்களுமே சீக்கிரமாக ஒரு லெவலுங்கிறது ரீச் பண்ணி வர முடியும் ஓகேங்களா. ஸோ அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டுங்கிறது பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து நீட் இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாலே அவங்களுமே சீக்கிரமாக மூவ் பண்ணி வந்துடுவாங்க. அவங்கள மாதிரி ஃபாஸ்ட்டாக 8% நீங்கள் மூவ் பண்ணிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுமே மூவ் பண்ணி வந்துடுவாங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ லீடர்ஸ்.